ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். என்னத்தான் தெய்வங்கள் நமக்கு பலவிதமான அருளை கொடுத்தாலுமே நம்ம கோவிலுக்கு போய் ஒரு தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்தோட அருளாசிகளை நாம் பெற்றுக்கொண்டாலும் நம்ம எல்லாருக்குமே விதி அப்படிங்கிறது பொதுவான ஒன்று. அந்த விதிப்படித்தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். அதாவது வினைகளின் தொகுப்பு தான் விதி. அந்த வினைகளின் தொகுப்பான விதி நமக்கு எப்படி செயல்படுகிறது அப்படின்னா அங்கே தான் நவகிரகங்கள் உள்ள நுழையிறது. நவகிரகங்கள் நம்ம ஒருவரோட பிறந்த ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த பொசிஷனில் அந்த கிரகங்கள் இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் தான் எல்லாமே நடக்கும். தெய்வபக்தி நமக்கு இருப்பதனால, ஒரு தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருப்பதனால நமக்கு ஒரு மோசமான கெடுபலன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்த பக்தி அந்த கெடுபலனின் தன்மையை கொஞ்சம் குறைக்கும். ரெண்டு பக்கம், தெய்வ பக்தி ஒரு பக்கம், நவகிரகங்களோட ஆட்சி ஒரு பக்கம். இந்த நவகிரகங்களோட தாக்கம் இல்லாமல் யாருமே தாண்ட முடியாது. அந்த நவகிரகங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த பலனை கொடுக்க வேண்டுமோ அந்த பலனை கொடுத்தே தீர்வார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு கெடுபலன் விளைய வேண்டிய நேரத்தில் அந்த கிரகங்களை நாம் போற்றி துதித்து அந்த கிரகங்களுக்கு நாம் சிறப்பு ஆராதனைகள் செய்து அந்த கிரகங்களோட ஆசையை மெல்ல நம்ம பக்கம் திருப்பிக்க முடியும். பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி போன்ற பயிற்சி காலகட்டங்கள் எல்லாமே எல்லாரும் ஜோசியர் வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. நமக்கு என்ன நடக்க போகுது, அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் என்ன நடக்க போகிறது, அடுத்த 2 வருடம் என்ன நடக்க போகிறது, இந்த சனியோட ஆட்சியில் நாம் எப்படி இருக்க போகிறோம், குருவோட ஆட்சி குருவோட பார்வை நமக்கு கிடைக்குமா, இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு கலவரமாக தான் இருக்கும். நேற்றைய தினம் ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு. கடந்த 13ஆம் தேதி குரு பயிற்சி நடந்திருக்கு. இந்த குரு பயிற்சி அன்னைக்கு சென்னைக்கு அருகே குடுவாஞ்சேரியில், அதாவது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு போகக்கூடிய மார்க்கத்தில் வரக்கூடிய இடம் குடுவாஞ்சேரி. அந்த குடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மாமரத்து விநாயகர் ஆலயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆதி குரு எனப்படும் தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரக குரு என சொல்லக்கூடிய குரு பகவானுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடந்தது. அந்த வழிபாடுகளோட ஒரு தொகுப்பைத்தான் இன்றைய தினம் ஒரு குரு பயிற்சியோட ஒரு சிறப்பு பார்வையாக ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் வழங்குகிறது. இந்த மாமரத்து விநாயகர் ஆலயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வெகு சிறப்பான ஆலயம். இந்த ஆலயத்தில், அதாவது 1950களில் இருந்த ஒரு மாமரம் தான் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான வழிபாட்டுக்கு உள்ளானதாக இருக்குது. இந்த மாமரத்தில் ஒரு சுயம்பு வடிவத்தில் உருவான விநாயகர் தான் மாமரத்து விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகருக்கு மிகச் சிறப்பான வழிபாடுகள் நடந்து வருகின்றன. இதே ஆலயத்தில் ஏராளமான சந்நிதிகள் இங்கே இருக்கு.
எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வங்களுக்கும் இந்த ஆலயத்தில் சந்நிதி இருக்கு. இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள ஆதிகுரு எனப்படும் தட்சிணாமூர்த்திக்கும் நவக்கிரக குருவான, அதாவது தன் தேவியோடு அமைந்த அந்த குரு பகவானுக்கும் அந்த குரு பெயர்ச்சி தினத்தன்று சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், வைபவங்கள் போன்ற அனைத்துமே நடந்தது. அதாவது அந்த குரு பெயர்ச்சி காலத்தில் இந்த ஆலயத்துக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திரளான பக்தர்கள் அனைவரும் வந்து அந்த குருவோட பார்வை, ஒரு நல்ல சுபமான பார்வை தங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்மார்த்தமாக இந்த தெய்வத்தை வணங்கி கொண்டு அன்றைய தின வைபவங்களை தரிசித்து திளைத்தார்கள். ஒரு மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் குரு பகவானே நமக்கு கொடுத்துடுவாராம். அதாவது ஒரு நல்ல உத்தியோகமாகட்டும், ஒரு சந்தோஷமாகட்டும், மனசில் ஒரு நிம்மதியாகட்டும், ஒரு புகழ் ஆகட்டும், ஒரு பெருமை ஆகட்டும், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியும் ஒரு அந்தஸ்தும் குரு பகவானுக்கு இருக்குது. அதாவது குரு பகவான் கொடுக்க வேண்டிய வேளையில் எந்த நிகழ்ச்சியையும் யாராலையும் தடுக்க முடியாதான். அந்த குரு பகவானோட பார்வை நம்ம மேலே, ஒருவர் மேலே விழணும் அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். இன்னொரு விஷயமும் இந்த ஜோதிட உலகத்தில் சொல்லுவாங்க, என்னென்னா
ஒரு குரு பகவானை நாம் வணங்கினோம் அப்படின்னா வேற எந்த கிரகத்தையும் வணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது குருவை கும்பிட்டா வேற யாரையும் கும்பிட வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தம். இதர் மறைப்பொருள் என்ன அப்படின்னா, குருவை கும்பிட்டாலே நமக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொட்டி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது அர்த்தம். பொதுவாக குரு அப்படிங்கிறவர் நம்ம ஞானமூர்த்தின்னு சொல்லுவோம். ஞானத்தை அருளக்கூடியவர் குரு பகவான். ஒரு ஞானம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துவிட்டால், ஒரு அறிவு, ஒரு தெளிவு ஒரு மனிதனுக்கு இருந்துவிட்டால் எல்லா செல்வங்களும் தானாக வந்து அமைந்துவிடும். குரு அப்படிங்கிறதுல அந்த கு என்கிற எழுத்து இருளை குறிப்பது, ரு என்கிற எழுத்து அறவே நீக்குவது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதாவது குரு என்பவர் நம் மனதில் உள்ள இருளை அகற்றுபவர், அதாவது அஞ்ஞானத்தை அகற்றுபவர், இன்டைரக்டா ஞானத்தை நமக்கு அருள்பவர் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த குருவோட அருள் நமக்கு அவசியம் தேவை. அந்த குருவோட அருள் நமக்கு இருந்தால் நமக்கு எல்லா கடாட்சங்களும் கிடைத்துவிடும். ஒரு சரஸ்வதி கடாட்சமா, ஒரு லக்ஷ்மி கடாட்சமா, அனைத்து விஷயங்களுமே நமக்கு கிடைத்துவிடும். அந்த ஞானம் அப்படிங்கிறது தான் நமக்கு பரிபூர்ணமான தேவை. இந்த ஞானத்தை நாம் பெறுவதற்காகத்தான் ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறோம், நவகிரக குருமூர்த்தியை வணங்குறோம். கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள மாமர சுயம்பு சித்தி விநாயகர் ஆலயத்தில் சுயம்புவாக வீற்றிருக்கின்ற கற்பக விருட்சம் போல மாமரத்துக்கு கீழே இங்கே அற்புதமான முறையிலே விநாயக பெருமான் அருளாட்சி செய்து வருகின்றார். ஏனைய மூர்த்திகள் எல்லாம் இங்கே பரிவார மூர்த்திகளெல்லாம் சிறப்பான ஆலயமாக இங்கே இருக்கின்றது. இந்த கூடுவாஞ்சேரி மாமரத்து விநாயகர் ஆலயத்தில் குரு பகவான் தன் தேவியான தாரையோடு இருக்கிறார், தாராதேவியோடு இருக்கிறார். இந்த மூர்த்தத்துக்கு நடந்த, இந்த குரு பகவானுக்கு நடந்த சிறப்பு அபிஷேக காட்சியை இப்போ பார்க்க போறீங்க.
இதுவரை நீங்கள் எல்லாம் பார்த்தது கூடுவாஞ்சேரி மாமரத்து விநாயகர் ஆலயத்தில் நடந்த குரு பெயர்ச்சி வைபவத்தோட தொகுப்பு காட்சிகள். இந்த தொகுப்பு காட்சிகளில் அந்த குரு பெயர்ச்சி தினத்தன்று குரு பகவானுக்கு நடந்த அபிஷேக காட்சிகளை நாம் பார்த்தோம். ஒரு தெய்வத்தோட சந்நிதிக்கு நாம் அன்றைய தினம் போக முடியவில்லை அப்படின்னா இன்றைய தினம் பல வசதிகள் நமக்கு இருக்குது. அந்த அபிஷேக காட்சிகளை நம் மனக்கண் முன்னால் கொண்டு வருவது ஒன்று, நம் அகக்கண் முன்னால் கொண்டு வருவது ஒன்று. நாம் நேரிலேயே பார்க்கக்கூடிய பல வசதிகளை இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழங்குகின்றன. அந்த வகையில் ஏதோ குடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேரும் கண்டுகளிச்சிங்க. அந்த குரு பகவானோட அருளை நீங்கள் அனைவரும் பெற்று திளைத்தீர்கள். இந்த குரு பகவான் என்பவர் ஒரு சாதாரணமான ஒரு பகவான் கிடையாது. இந்த வாழ்க்கையில் இந்த குரு பெயர்ச்சி காலம் முடியிற வரைக்கும் இந்த குரு பகவான் அனைத்து பக்தர்களுக்கும் தனது இன்னருளை வழங்கி, அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். இந்த குரு பகவானோட பார்வை அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு சுபமான பார்வையாக அமைந்து வாழ்க்கையில் பலவிதமான பேறுகளை பெற்று நமக்கெல்லாம் என்னென்ன குறை இருக்குன்னு நாம் வச்சிட்ருக்கோமோ, என்னென்ன கவலைகள் இருக்குன்னு நாம் நினச்சிட்ருக்கோமோ, அந்த கவலைகள் அனைத்தையும் இந்த குரு பகவான் இந்த பெயர்ச்சி காலத்தில் அகற்ற வேண்டும். அனைவரும் குருவின் அருளாசிக்கு பாத்திரமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.